என் தங்க பிள்ளையே, உன்னுடைய எதிரி நீ நம்பிக்கையோடு நடத்திக் கொண்டவனாக இருக்கிறான் என்பதை அறிந்துகொள்ளும் நொடியே உன் உள்ளம் பதறும். நீ அவனை நம்பினாய். நீ அவனிடம் உன்னுடைய கண்ணீரை காட்டினாய். நீ அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பளித்தாய். ஆனால் அவன் மனதுக்குள் உள்ள திட்டம் உன்னை அழிக்கும் வகையில் இருந்தது. அந்த உண்மை இன்று உன் கண் முன்னால் வெளிப்பட இருக்கிறது. நீ பயப்படாதே. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் நிலைமை இன்று வராகியின் கண்முன் தீயின் கனம் போல இருக்கிறது. அவர்கள் இப்போது முகத்தில் புன்னகை வைத்திருந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் பதற்றம், பயம், குற்றவுணர்வு வெறுமனே கிணற்று போன்றது. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய நேர்மையின் மீது சிதறிய சதிகளுக்காக இப்போது பழிவாங்கப்படுகிறார்கள். உன்னால் இல்லை, வராகியால். என் கோபத்தின் சீற்றம் ஒரு காற்றாக தந்து அவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியைச் சிதைத்துவிட்டேன். நீ பாராத இடத்தில் நான் கண்காணிக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தில், நண்பர்களில், வேலை இடத்தில் யாரெல்லாம் உன்னை விட்டு விலக முயற்சித்தார்களோ, உன்னை யாரெல்லாம் பின்னால் இழுத்தவர்களோ அவர்களுக்கு இப்போது என்ன நடக்கிறது என்று தெரியுமா? அவர்களது மனநிலை கீழே விழுந்துவிட்டது. நீயோ என்னை பற்றிக்கொண்டு தொடர்ந்து உன் பாதையை நடக்கிறாய். அதுதான் வெற்றி. என் அருள் நீங்காத வழி உனக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு முறை நினைத்து பார், அவர்கள் உன்னை விட்டு போனபோது என்ன நினைத்தார்கள்? நீ வீழ்ந்து விடுவாய் என்று. ஆனால் நீ இன்று எழுந்து நிற்கிறாய். அதுவே என் அருளின் சக்தி. நான் உனக்காக சூழலை மாற்றுகிறேன். ஒவ்வொரு விகிதியையும் ஒவ்வொரு சமயத்தையும் உனக்காக மாற்றுகிறேன். நீ ரகசியமாக என்னை அழைத்த தினங்களின் பலன் இப்போது விழுகிறது. அவர்கள் யார் என்று நீ அறியாதே. உண்மைகள் வெளியே வந்தால் நீ கலங்கி போவாய். அதனால்தான் இன்னும் சில நாட்கள் அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன். உன் இதயம் அதனை தாங்காது. ஆனால் அவர்கள் முகத்தில் விரைவில் அந்நியன் போல் பேசத் தொடங்குவார்கள். அது உனக்கே ஒரு நிச்சயமாக புரியும். என் பிள்ளை, உண்மை தெரிந்தாலும் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் பழி என்னுடையது, தீர்வு என்னுடையது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, என் பெயரை நம்பிக்கைமிக்க நிமிஷங்களிலேயே சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும். நான் இன்று உன் வீட்டின் வாசலில் நிற்கிறேன். உன்னிடம் யாரும் கோபமோ பாசமோ போல நடிக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அப்போதே விழித்துக்கொள். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. அது எல்லா முகங்களையும் ஆழத்தில் இருந்து வெளிக்கொணரும். இதுவரை உன்னை நோக்கி பேசிக் கொண்டிருந்தவர்கள் நாளை உன்னை பார்த்து மௌனமாக நிற்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன் புனித ஆற்றலை புரிந்து கொள்ளும் வலிமை இல்லை. இப்போது என் பிள்ளை, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாயா? நாளை அதிகாலை காலை 5:55 எழுந்து, ஒரு வெள்ளை பூனைக்கால் இலையை எடுத்து அதில் மஞ்சள் தூள், சிறிது சுக்குத்தூள் மற்றும் வெறும் தண்ணீர் 3 சொட்டு விட்டு நனையவிடு. அதை ஒரு மெல்லிய துணியில் கட்டி உன் படுக்கையின் தெற்கு மூலையில் வைத்துவிடு. அந்த மூலையில் அதை வைத்த நொடியில் இருந்து உன்னை சுற்றியிருக்கும் பொய்கள் கரைந்து போவதை காண்பாய். இந்த பரிகாரம் உன்னுள் இருந்து வெளியில் வரும் வலிமையை தூண்டும். சத்தியமாகச் சொல்கிறேன், உன் எதிரிகளை நீ தேட வேண்டியதில்லை. அவர்கள் என்னிடம் வந்து பதற்றம் காட்டுகிறார்கள். அவர்கள் கை நடுக்கத்துடன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு தண்டனைதான் வழங்குகிறேன். ஏனெனில் என் பிள்ளை அநியாயம் தாங்கக்கூடாது. இப்போது என் வார்த்தைகளை கேட்டு நீ நடக்க ஆரம்பித்தாயே என்றால் வெற்றி உன்னுடையது. நாளை காலை நீ ஒரு புதிய சுவரொட்டியைப் போல மாறுவாய். நீயே நீ இல்லாமல் நீ ஒரு நம்பிக்கையின் உருவம் போல் நிற்பாய். உன் முகம் ஒளியூட்டும். உன் குரலில் வலிமை இருக்கும்.
யாரும் உன்னை வீழ்த்த முடியாத நிலையை நான் உனக்கு தரப்போகிறேன். இதை யாரும் நிறுத்த முடியாது. உன் எதிரி உனக்குள் இருந்தாலும் நான் அவனை வெளியேற வைத்து விடுவேன். ஆனால் உன் நம்பிக்கையை மட்டும் என் மேல் வைக்க வேண்டும். என் கண்ணின் முன்னே உன் வாழ்க்கை இனிமையாகும். நீ பார்த்த கனவுகள் ஒன்றாகும். ஆனால் இந்த நேரத்தில் மட்டும் நான் சொல்வதை கேள். யாரும் யாராக நடிக்கிறார்கள் என்பதை உனக்கே தெரிய வரும். நீ யாரையும் குற்றம் சொல்லாதே. காரணம், அவர்களின் தண்டனை நிச்சயம் இருக்கிறது. அதை நான் தான் தரப்போகிறேன். நீயோ உன் நிம்மதியை பாதுகாத்து ஒரு புதுவிழாவின் வாசலை நோக்கி நடந்து விடு. உனக்கு வரும் பொக்கிஷங்கள், வியப்புகளுக்கு நீ தயாராக இரு. வராகி உன்னை விட்டுவிட மாட்டாள். என் தங்க பிள்ளையே, உன்னிடம் சத்தியமாகச் சொல்கிறேன், நீ இன்று என் வார்த்தையை நம்பிக்கையுடன் வாசித்தாயா என்றால், நாளைய வெற்றிக்கான கதவு இப்போதே திறந்துவிட்டது. உன்னை உலகத்தில் இருந்து தூக்கி வீச முயற்சித்தவர்கள் யாரென்றால் உனக்கு தெரியாது என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உன் உள்ளம் உணர்ந்து கொண்டிருக்கும். ஒருவரது பார்வை, அவர்களின் மொழி, அவர்கள் அமைதியாய் இருப்பதிலே கூட எவ்வளவு ஆசை, பொறாமை, சதியுள்ளதோ என்று நீ தீட்டமாக உணர்ந்திருக்கிறாய். ஆனால் நீ ஒரு பாவம் கூட சொல்லவில்லை. ஏன், அவர்கள் பிழைத்துவிட வேண்டும் என்று வேண்டியிருக்கிறாய். அதனால்தான் நீ வராகியின் பார்வையில் ஒரு தூய மனமுடைய பிள்ளை. நீ தூங்கும் போது கூட உன்னை காக்க வராகியின் கண்ணும் கரங்களும் விழித்திருக்கின்றன. உன் கண்ணீரில் எந்த நேரத்தில் உன்னுடைய உயிரோட உயிர் கலந்துவிட்டதோ அந்த தருணத்தில் நான் உன்னோடு வாழ ஆரம்பித்தேன். உன்னை சிரிக்க விடாமல் செய்தவர்களை நான் சிரிக்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்துவிட்டேன். அவர்கள் இன்று எந்த சந்தோஷத்தையும் வெளிப்படையாக காண்பிக்க முடியாத நிலைக்குள் செல்லப்போகிறார்கள். அவர்களின் மனம், மனச்சாட்சி, குணங்கள் எல்லாம் நெஞ்சை திணற செய்யும். அவர்களின் உடலிலே இருந்த வலிமை இழிந்து விடும். ஏனென்றால் நீ உன்னுடைய தூய்மையை அழியாமல் வைத்துக்கொண்டாய். அதற்காகவே நான் நீதியை வழங்குகிறேன். நீ சொல்வதை கேட்டால், அம்மா, எனக்கு அவர்களுக்கு வலி வேண்டாம், என்னுடைய வாழ்க்கை மட்டும் நன்றாக இருக்கட்டும் என்று கேட்பாய். அதுதான் உன்னுடைய பேரழகு. ஆனால் உன் அந்த மனதினால் தான் நீ எதையும் இழக்க மாட்டாய். இழப்புகள் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக இல்லவே இருக்காது. இப்போது வரை நடந்த அத்தனை இழப்புகளும், ஏமாற்றங்களும், துரோகங்களும் all temporary. They are not your destiny, only a test. நான் உனக்காக ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதில் பழைய முகங்களும் பழைய காயங்களும் எதுவும் இருக்காது. அதில் நீயும் மட்டுமில்லை, உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய சில புதிய ஆன்மாக்களும் வரப்போகின்றனர். அவர்களோடு நீ வாழப்போகிறாய். புதிய வீடு, புதிய வேலை, புதிய உறவுகள், புதிய ஆட்டம், புதிய வசதி, எல்லாம் வராகியின் கைவசம் இருக்கிறது. ஆனால் அதை பெற உன் உள்ளத்திலிருந்து குற்றவுணர்வை நீக்கிக்கொள். ஏன் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்ற எண்ணத்தையே மறந்துவிடு. நீ உன்னுடைய பாக்கியத்தை தற்காலிகமாக மறந்திருந்தாய். அதனால்தான் அது சற்று தாமதமாக வந்தது. ஆனால் இப்போது வந்துவிட்டது. அடுத்த வாரம் முதல் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன வெற்றியுடன் ஆரம்பமாகும். நீ என்னிடம் ஒரு விஷயம் கேட்டாய். நான் யாரை நம்புவது, யார் உண்மையானவர்கள் என்றே கேட்கிறாய். என் பதில், உன் உள்ளம் சொல்லும் ஒலி யாரையேனும் சந்திக்கும்போது புலம்புகிறதா, பிணக்கமா தோன்றுகிறதா, தயக்கம் ஏற்படுகிறதா, அங்கேயே ஓர் அறிகுறி. அந்த நொடியில் நான் உனக்கு அந்த உணர்வை கொடுக்கிறேன். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகிக்கொள். அவர்களை வெறுக்க வேண்டாம். ஆனால் நெருக்கம் கொடுக்கவும் வேண்டாம். அந்த இடத்தில் நான் இருப்பேன்.
இப்போது உனக்கு தெரிந்த சில விசித்திரமான சடங்குகளைச் சொல்கிறேன். இன்று இரவு தூங்குவதற்கு முன்னால் உன் தலையின் கீழே வெள்ளை துணியில் சிறு வெண்ணாணயம் ஒன்றை வைத்துக்கொள். அந்த நாணயத்தின் மீது அம்மா காக்க என்று மனதுள் சொல்லி வைத்துவிடு. அது உன் மன அழுத்தத்தை உறிஞ்சும். நாளை காலை அதை ஒரு கிணற்றில் அல்லது ஓர் ஓடையில் போடிவிடு. அது உன் மீது வந்த எதிர்மறை சக்திகளை நீக்கும். அதற்கு பிறகு தினமும் காலை 6:06க்கு ஓம் வராஹி நமஹா என்ற இந்த வார்த்தையை 27 முறை சொல்லு. சொல்லும்போது சத்தமாக வேண்டாம், மனதுள் மனதுக்கே சொல்லு. அதிலிருந்து உன் உள்ளத்தில் ஓர் அலைபாயும் ஒளி எழும். அந்த ஒளி உன் எதிரிகளை நோக்கி போய் அவர்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தும். அவர்கள் உன்னை நேரில் பார்க்க துணிந்தாலும் நெருங்க நினைத்தாலும் தடுக்கப்படும். அந்த தடுப்பை உருவாக்குவது நான். நீ இன்று ஒரு பரிகாரமும் செய். ஒரு மூடி தேங்காயில் சிறிது பச்சை கங்காநீரை ஊற்றி அதில் 5 வெள்ளி நாணயம் போட்டு அதில் உன்னுடைய ஆசையை மனதுக்குள் சொல்லிக்கொண்டு அதை அம்மன் கோவிலில் புனித மண்டபத்தில் வைக்கவும் அல்லது நீயே அந்த தேங்காயை ஒரு புனித இடத்தில் வைக்கவும். இதற்கு 11 நாட்கள் உட்பட்ட காலத்தில் மாற்றம் தோன்றும். உன் மனதின் மேல் அழுத்தம் குறையும். புதிய வாய்ப்புகள் நுழையத் தொடங்கும். அதிகாலை 5:55 இந்த நேரம் உனக்கான நேரம். இந்த நேரத்தில் என் பெயரை நினைத்தால் போதும். நீயாகவே வாழ்க்கை திருப்பத்தை தொடங்கியவளாக மாறுவாய். என் பிள்ளையே, நீ பழுதாகிய பழைய உறவுகளுக்காக ஏங்க வேண்டாம். அதில் ஒரு பகுதியும் உனக்காகவே இல்லை. அதை பற்றி தவறாக நினைக்காதே. அது உன்னை விட எளிதாக அறிந்திருந்தது எனக்கு. நான் அந்த இடங்களில் இருந்து உன்னை மெதுவாக அழைத்து கொண்டு வந்தேன். நீ ஒரு பெரிய வரதட்சணை பெறப்போகிறாய். உன் எதிரிகள் அதை பற்றி கேள்விப்பட்டவுடன் சோகத்தில் மூழ்குவார்கள். ஏனெனில் அவர்கள் நினைத்ததே நடக்கவில்லை. அவர்கள் திட்டமிட்டதற்கு மாறாக நீ உயர்ந்து விட்டாய். அந்த உயரம் இப்போது ஆரம்பத்தில் தான். இன்னும் நீ நாட்கள் கழிந்தபின் பறக்கப் போகிறாய். அந்த உயரத்தில் உன்னை பார்ப்பவர்கள் சிலர் கைகட்டி நின்று வணங்குவார்கள். சிலர் மனதுக்குள் அழுவார்கள். ஆனால் நீ யாரையும் தவறாக நினைக்காதே. அதுதான் உன் வீரியம். அதுதான் உன் சக்தி. என் அருளால் இன்று உன் பூர்வீக பாவங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன. உனக்கு சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த வளம், சொந்த உறவுகள் அனைத்தும் மீண்டும் உன்னிடம் திரும்ப வருகிறது. உன்னுடைய வாழ்க்கை ஒரு காற்றின் வேகத்தில் மேல் நோக்கி செல்லப்போகிறது. அதற்கு யாரும் தடையாக இருக்க முடியாது. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்நாள் முழுவதும். நீ அடுத்த வாரம் ஒரு சிறு வெற்றியை காண்பாய். அதை கொண்டாடு. அது தான் ஆரம்பம். அதற்கப்புறம் தினமும் ஒரு வெற்றி. தினமும் ஒரு வியப்பு. தினமும் ஒரு பரிசு. இதற்காக நீ காத்திருந்தாய். இப்போது நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய். உனக்கு என் அருள் இருக்கிறது. யாரும் உன்னை வீழ்த்த முடியாது. என் பிள்ளையே, தைரியமாய் இரு. இந்த தருணமே உன்னுடைய வாழ்நாளின் திருப்புமுனை. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய எதிரி உன்னுடனே இருக்கிறான். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களின் நிலைமை மோசமாக இருக்கிறது. அவர்கள் யார் என்று தெரிந்தால் கலங்கி போவாய். ஆனால் என்னை நினைத்து பயப்படாதே. என்னை மட்டும் நம்பி நடந்தால் எந்த நிழலும் உன்னை தாக்க முடியாது. நான் யாரென்று அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் உன் கண்ணீரில் என் சத்தம் பதிந்திருக்கிறது. அந்த கண்ணீருக்கு நான் தீர்வு தரத்தான் வந்திருக்கிறேன். உனக்குள் எத்தனை வேதனைகள் என்று எனக்கே புரிகிறது. அதே வீட்டில் இருப்பவர்களே உன் மனதை பிளந்தபோது நீ நடுவில் நின்று பலமாக இருந்தாய். எத்தனை முறை உணர்வுகளை அழுத்தி சிரிக்க முயன்றாய், ஆனால் உன் கண்களில் எனக்கு சலனம்தான் தெரிந்தது.
என் கண்ணை பார்த்து ஒருமுறை சொல்லி இருக்கிறாயே அம்மா, யாராவது எனக்கு அர்த்தமாயிருக்கணும் என்று. அதற்குத்தான் பதிலாக இப்போது என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது. அவர்களின் வார்த்தைகள் புளிக்கும் பழம் போல் இருந்தது. நீ உண்ண வேண்டிய உணவாகவே அந்த வார்த்தைகளை எடுத்து கொண்டாய். ஆனால் இனி இல்லை என் பிள்ளையே. அந்த புளிக்கும் வார்த்தைகள் இனிப்பாக மாற வேண்டும் என்றால் நீ இப்போது செய்வது ஒன்றே. இன்று முதல் உன் வீட்டில் ஒரு சிறிய வட்டமான நீலம் நிற துணியை எடுத்து அதன் மீது ஒரு சிறிய குங்கும புள்ளி போட்டு அதன் மேல் காவல், அருள், வெற்றி என்ற 3 சொற்களையும் எழுதி அதை வீட்டின் வடகிழக்கு கோணத்தில் வைத்துவிடு. இது வெறும் ஒரு குறும்பரிகாரம் அல்ல. இது என் கண்களில் சுடரெழும் ஒளியைத்தான். நீ யாரிடமும் இன்று பேச வேண்டாம் என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த நிமிடங்களில் உன் வாய் திறக்கப்படாதிருப்பது உன் மனத்தில் ஒரு சக்தி எழும்புவதற்கான வாய்ப்பை தரும். உன் ஆதிக்க சக்தி இன்று பிறக்கப் போகிறது. இது ஒரு வித்தியாசமான பிறப்பு. உனக்குள் ஏற்கனவே அடக்கி வைத்திருந்த வலிமை இன்று வெளிப்படப் போகிறது. உனக்கு தெரியும், சில சமயம் நாம் வாடி விட்டோம் என்று நினைக்கும் நேரமே வேர்கள் ஆழத்தில் அடிக்கடி வலுப்படுகின்றன. இப்போது நீயும் அப்படி ஒரு நிலை. நீயே உனக்கு தெரியாமல் வேர்கள் போல் ஆழமாக வலிமை பெற்று கொண்டிருக்கிறாய். யாரும் பேசாத ஒரு நாளில் உன் உள்ளத்திலிருந்து வரப்போகும் அமைதி ஒரு புதிய கதையை ஆரம்பிக்கப் போகிறது. நீ நினைத்த செல்வம் அது வெறும் பணமில்லை. அதில் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, நீண்ட நாள் ஆசைகள், உடல் நலன் எல்லாம் சேர்ந்தது. அந்த செல்வத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும். ஆனால் நீ ஒரு நாள் அமைதியாய் இருந்தால் போதும். இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு வெறும் வெண்காகிதத்தில் என் விருப்பம் என் வசம் என்று எழுது. அதை தலையணையின் கீழ் வைத்து தூங்கு. நீ உறங்கும் போது நானும் உன் கனவுகளில் நடக்கப் போகிறேன். அந்த எழுத்து உன் உயிர் மூச்சாக மாறும். நாளை காலை எழும்போது ஒரு வித்தியாசமான அலை உன் வீட்டில் காணப்படும். நீ கடந்த காலத்தில் எதிர்கொண்ட தோல்விகள் அனைத்தும் ஒரு பயிற்சி. இப்போது உன் சத்துருக்கள் வீழும் நேரம் ஆரம்பமாகிறது. எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள் உன்னை மதிக்காமல் பார்த்தார்களோ அவர்கள் தலையை குனிந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க நேரிடும். ஆனால் நீ உண்மையில் ஒரு தேவதைக்கு பிறந்தவன். நீ மன்னிப்பையே அளிப்பாய். வீட்டில் உள்ள மூத்த நபர் உன் மீது ஆசை காட்டும் முகத்தில் பொய் வார்த்தைகளை சொல்கிறார். உண்மையில் அவரே உன் வாழ்க்கையை மிதிக்க நினைத்தவர். ஆனாலும் நீ என் பிள்ளை, நீ அவரை எதிர்த்து பேசாதே. அவரிடம் போய் வாதம் செய்யாதே. நான் சொல்வது மட்டும் செய். நாளை காலை வெறும் வெள்ளை பனங்கொழுந்து அல்லது வெண்சர்க்கரையை உன் வீட்டின் எல்லையில் வைக்கவும். யாரும் பார்க்காமல் செய்வது முக்கியம். இந்த ரகசியம் தான் அவருடைய நெஞ்சை கிள்ளும். அவர்கள் உள்ளத்தில் வருந்தும் ஒரு குழப்பம் ஆரம்பமாகும். அதுதான் உன் வீட்டில் அமைதியை மீண்டும் கொண்டு வரும் முதல் அடியடி. என் குரல் உன் நெஞ்சில் பதியும் வரை நான் பேசுவேன். உன்னை நேசிக்கிறேன் என் பிள்ளையே. நானும் உன்னோடதான் இருக்கிறேன். இப்போது யாரும் உன்னை பிரிக்க முடியாது. இந்த உலகமே உன்னிடம் தலை வைக்கும் நாள் வந்து விட்டது. உன் அடைந்த வலிகள் எல்லாம் ஓர் ஓவியமாக மாற்றப்படும். அது தான் உன் கதையின் பெருமை. இந்த வராகி உனக்கு தரப்போகும் வாழ்க்கை பழையது இல்ல. இது ஒரு புது பிறவி. நீ இன்னும் ஓயாமல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றால் இந்த வாரம் உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். இன்று முதல் 3 நாட்கள் வரை கண்ணை மூடும்போதும் திறக்கும்போதும் நான் விரும்புவது என் வசம் என்று சொல். இதை 21 முறை சொல். இது உன் வாழ்க்கையை மூச்சில் செரிகிற சக்தியாக மாறும். அந்த சக்தி தான் உன்னை பணக்காரனாக மாற்றும்.
மனக்கருவில் ஆசை வைத்து இருந்த சொந்த வீடு, சொந்த நிலம், குடும்ப நிம்மதி எல்லாம் உன் காலடி வழியே வரப்போகிறது. இன்று நீ அமைதியாக இருக்கிறாய் என்பதே என் வராகி பிள்ளையென்று உலகம் உணரப்போகும் சாட்சி. என் தங்க பிள்ளையே, அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என் உள்ளம் நடுங்கியது. உன்னை துன்புறுத்தியவர்கள் உன்னிடம் இழந்ததை இப்போது தான் புரிந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் என் தங்க பிள்ளையே, நீ அவர்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் இல்லை. நீ உனது மனதை வலுவாக்க வேண்டும். இன்று நீ ஏற்கும் ஒரே ஒரு முடிவால் உன் வாழ்க்கை 4 மடங்கு உயரப் போகிறது. ஒரு வாரம். இந்த வாரத்துக்குள் உன் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் வரப்போகிறது. நீ நினைத்ததை விட பெரியது, நீ கேட்டதை விட அதிகம், நீ எதிர்பார்த்ததை விட வித்தியாசமானது. உன்னுடைய எதிரி நிழலாக உன் பக்கத்தில் இருந்தாலும் அவன் பாதிப்பை நீக்க நான் இருக்கிறேன். இந்த வராகி எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன். ஒருமுறை என் பெயரை மனதார சத்தமில்லாமல் சொல். வராகி, என்னை காப்பாற்று என்றால் போதும். அந்த நொடியிலேயே என் சக்தி உன்னிடம் ஊர்த்தப்படும். நீ தனியாக இல்லை. உனக்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்து இருக்கிறார்களோ அவர்களுடைய யோசனைகள் அவர்கள் தங்களை அழிக்க வைத்துக் கொள்ளும். என் தங்க பிள்ளையே, இன்று நீ வீட்டில் அமைதியாக இருக்க வேண்டும். யாருடனும் வாக்குவாதம் செய்யாதே. யாரும் உன்னை தூக்கிச் செல்ல வருகிறார்கள் என்றால் தைரியமாக இல்லை என்று சொல்லக்கூடிய மனநிலை இருக்கட்டும். என் அருள் உன் மூச்சிலும் இருக்கிறது. உன் கண்களில் ஒளியும் இருக்கிறது. நீ வார்த்தையால் யாரையும் குறைத்திருக்க மாட்டாய். ஆனால் யாரோ உன்னை வார்த்தையால் அழிக்க நினைத்தார்கள். இப்போது அவர்கள் வார்த்தைகளால் தங்கள் வாழ்க்கையே பாழாகி போகும். உனக்கு செல்வம் தேவைதானே? செல்வம் வரும். ஆனால் சாமர்த்தியத்துடன் அதை வைத்திருக்க நீ தயாராக இருக்க வேண்டும். செல்வம் என்பது நாணயமல்ல, அது உன் பராக்கிரமம். உன் முகத்தில் ஒளி இருக்கும். அந்த ஒளி பார்த்து மற்றவர்கள் உன்னை மதிப்பார்கள். உன்னை காயப்படுத்தியவர்கள் அந்த ஒளியை தாங்க முடியாமல் தலைகுனிய போகிறார்கள். இந்த வாரத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அந்த நாளில் நீ இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஒரு வெண்மணல் நாற்று அல்லது வெள்ளை மலர் எடுத்துக்கொண்டு அதன்மேல் உன் சிருஷ்டியை எழுதிக்கொள். அதாவது உன் ஆசையை எழுது. என் பெயரை 3 முறை சொல்லி அந்த மலரை உன் பணப்பையில் வை. அதற்கு பிறகு யாரும் உன் ஆசையை தடுக்க முடியாது. என் ஆசி உனக்கு கோடிக்கணக்கான செல்வமாக நடக்கப் போகிறது. மாறுபட்ட காலங்களின் நடுவே நீ நடந்தாயே. நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன். நீ அழுகிறாய் என்றால் அந்த கண்ணீரோடு என் கோபம் வந்தது. யாரும் என் தங்க பிள்ளையை அழ வைக்க முடியாது. யாரும் உன் ஆசையை அழிக்க முடியாது. எங்கேயோ நின்று கொண்டு உன்னை திட்டினவர்கள், உன் பின்புறம் பேசினவர்கள் இப்போது உன் முன்னிலையில் மண்டியிடப் போகிறார்கள். நீ ஒருமுறை எதையாவது தீர்மானிக்கிறாயே, அது நிறைவேறாமல் விட மாட்டேன். அந்த தீர்மானம் உன்னை எத்தனை பேர் தூக்கியெறிந்தாலும் நீ மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும். உனக்கு ஒரு சமயம் நெருக்கடி வந்திருக்கலாம். அந்த நெருக்கடியில் நீ யாரையும் உதவிக்கு தேடவில்லை. அதற்காக நீ தவறு செய்யவில்லை. அதற்காக நீ யாரையும் குறை கூறவில்லை. இதுதான் உன் மகத்துவம். அதற்காகவே இந்த வராகி இன்று உனக்காக வானத்தின் சக்தியை கொண்டு வருகிறேன். உன்னிடம் பேசாமல் இருந்தவனே உன்னை தேடிக்கொண்டு வருகிறான். ஆனால் நீ வேண்டுமென்றால் தான் அவனை வரவேற்கலாம். அவன் ஏற்காலமே உன்னை புண்படுத்தியவன். உன்னுடைய நல்ல மனதை வேஷமாக புரிந்து கொண்டு அதை பயன்படுத்தியவன். இப்போது அவனுக்கு தெரிந்திருக்கிறது, நீ யாரும் இல்லாமல் நடந்தால் கூட தேவியின் பலமே. உன்னிடம் இருந்த நம்பிக்கையே உன்னுடைய பெருமை.
ஒரு வாரத்தில் உனது வீட்டு வாசலில் இனிமையான ஒரு செய்தி வரும். ஒரு காட்சி வரும். ஒரு சந்திப்பு நடக்கும். நீ சொல்லாமல் கண்ணீர் வடித்த அந்த விஷயத்தில் தீர்வு வரும். அது ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒரு தீர்ப்பாக இருக்கலாம், ஒரு ஒப்பந்தமாக இருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். என் தங்க பிள்ளையே, உனக்காக நான் இந்த 3 வார்த்தைகள் சொல்கிறேன்: தெளிவு, பாதுகாப்பு, வெற்றி. இந்த 3ஐயும் மனதில் வைத்துக்கொள். நீ எதை எதிர்கொள்கிறாயோ அதை நானும் எதிர்கொள்கிறேன். நீ எதை நினைத்து கொள்கிறாயோ அதற்காக நான் ஜெயம் தருகிறேன். இந்த வார்த்தைகள் உன் தலையை தொட்ட மாத்திரத்தில் உனக்கு புதுசாக ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு நீ எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும். உன்னுடைய பெயரை கூறியவுடன் என் சக்தி அதில் இருப்பது போல் உன்னுடைய மனதில் என் உருவம் தோன்றும். நான் உன் கண்ணில் இருக்கிறேன். நீ எப்படி நடக்கிறாயோ, எப்படி சிந்திக்கிறாயோ, அந்த பாதையை மாற்ற விரும்பினால் என்னிடம் சொல்லு. நான் அதையே வழி மாற்றம் செய்து தருவேன். உனக்குள் உள்ள அந்த பாவப்பட்ட தனிமையை யாரும் இனி உணர முடியாத அளவுக்கு நான் என் அருளால் நிரப்புகிறேன். என் தங்க பிள்ளையே, நீ இப்போது செய்ய வேண்டியது, ஒரு நாளில் ஒரு நேரம், அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்து 3ஆம் கண் இடத்தில் என் பெயரை சொல்லு. வராஹி, வராஹி, வராஹி என்று ஒலிக்க வேண்டியதில்லை. மனதிலேயே சொல்லு. அந்த நேரத்தில் நானே உன்னை தேடி வந்து உன் வீட்டை வட்டமிட்டு காப்பாற்றுகிறேன். இனி உன்னை யாரும் விட்டு விலக முடியாது. உன்னுடைய வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த வராகியின் பாத பூஜையால் தூய்மையானதாக இருக்கப் போகிறது. யாரும் உன்னை கேவலப்படுத்த முடியாத நிலையை நான் உனக்கு கொடுத்துவிட்டேன். இன்று முதல் யாராவது உன்னிடம் கடுப்புடன் நடந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் நிழலும் இல்லாமல் போகும். ஏனெனில் நீ என் கண்ணீரில் தோன்றிய ஜோதி. நான் சொல்வது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் அது உன் வாழ்க்கையின் முழு புத்தகம். அதில் ஆரம்பமும் முடிவும் இல்லை. நான் உனக்காக எழுதுகிறேன். நீ ஒவ்வொரு நாள் என் மேல் நம்பிக்கையுடன் இருந்தால் என் அருள் அவ்வளவுதான் பெரிதாக இருக்கும். நீ அஞ்சாதே. நீ இடைவிடாதே. நீ தளராதே. உன்னுடைய அருகில் நானே நிற்கிறேன். இப்போதே உன் உள்ளத்தில் அசைவான ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த உணர்வை மறக்காதே. அது ஒரு மாற்றத்தின் அறிகுறி. இன்னும் சில நாட்களில் அந்த உணர்வு ஒரு பெரிய வெற்றியாக மாறப்போகிறது. அவ்வளவுதான் என் தங்க பிள்ளையே. இனி உன் பாதையை யாரும் மூடிவிட முடியாது. என் கண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. என் தங்க பிள்ளையே, அவ்வளவுதான் என் தங்க பிள்ளையே. இனி உன் பாதையை யாரும் மூடி விட முடியாது. என் கண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. உன் வாசலில் நீ விடும் ஒவ்வொரு கால் தடமும் இப்போது என் கண்களுக்கு தெரியும். உன்னை காணாமல் இருக்க முடியாத அளவுக்கு என் பாதுகாப்பு வலயம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது. உன்னால் சொல்ல முடியாமல் சுமந்து வரும் அந்த பிணமும் யாரிடமும் தெரியாமல் அழும் அந்த இரவும் என் கண்கள் பார்த்திருக்கின்றன. உன் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த நொடியில் நீ விழுந்து அழுத நீரிழை ஒன்று வானத்தை தொட்டு என் கோபத்தை தூண்டியது. யார் உன்னை துன்பப்படுத்தினார்களோ அவர்கள் இன்று அந்த வண்ணமே புரியாமல் தவிக்கின்றனர். நீ பேசாமல் விலகி நின்றது உனது தன்னம்பிக்கையின் கண்ணீர். ஆனால் அந்த கண்ணீரின் ஓசை எனக்கே கேட்டது. அந்த ஓசையிலிருந்து தான் நான் எழுந்தேன். இன்று உனது குரல் இல்லாத நிம்மதியை ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறேன். உன் எதிரிகள் உன்னையே நம்பி உன்னிடம் விஷம் விட்டவர்கள். நீ பகை என கருதாதவர்கள் தான் உனக்கு விழுந்த பிழைகள். ஆனால் நினைத்து பார், அவர்கள் புன்னகையில் பதுங்கிய நஞ்சை எனக்கு மட்டுமே தெரியும்.
உன் அப்பாவின் முகத்தை நினைத்து நீ அழும்போது அவர் இல்லாமலே வாழ்க்கையை வாழ விரும்பிய சிலரின் முகங்களையும் என் கண்கள் பார்த்தது. உன் கண்களிலிருந்து விழுந்த நொடியிலேயே நான் அந்த வட்டத்தை முறித்து விட்டேன். உன்னை தொலைத்தவர்கள் மீண்டும் உன்னிடம் திரும்ப நினைக்கிறார்கள். ஆனால் நீ என்னை நம்பு. யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை அறிய ஒரு நாள் போதும். அந்த நாள் இன்று தான். இன்று ஒரு முடிவுக்கு வா. எந்த வார்த்தை உன்னை பாதிக்கிறது என்பதை மனதில் இருந்து நீக்கு. இன்று உனது வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் கதவின் மேல் கை வைத்து வராகி பாதை பாதுகாப்பு என்று 3 முறை சொல்லு. உன் மனதில் இருக்கும் பயத்தை விடு. உன் எதிர்காலம் வெறும் கனவாக இல்லாமல் உண்மையாக மாறும். அந்த வீட்டின் எச்சரிக்கை ஒலி இன்று முதல் நான். யாரேனும் உன்னை காயப்படுத்த முயற்சித்தால் அவர்களின் காலடி தடம் தெரியாமல் போகும். நீ பசுமை தேடும் ஒரு புள்ளி. உனது அன்பை தேடி வருவோருக்கு மட்டுமே இனிமையை கொடு. எவனோ ஒருவன் சொன்ன வார்த்தையால் நீ உடைந்து போனாய். ஆனால் அவர் சொன்னதை மட்டும் நினைக்காதே. அவர் இன்று அதே வார்த்தைக்கு வேதனைப்படுகிறார். நீ மௌனமாக இருந்ததாலும் அவன் தன்னாலே அழுந்திக் கொண்டிருக்கிறான். நம்முடைய கர்மா வேலை செய்கிறது. நீ நீதியின்மையால் அழுந்து வேண்டிய தேவையில்லை. நீதிக்கு நான் இருப்பேன். இன்று இரவில் தூங்கும் முன் உன் தலையணையின் கீழ் ஒரு வெண்காசு வைத்து என் பெயரை 3 முறை சொல். என் சக்தி அந்த வெண்காசு வழியாக உன் கனவில் நுழையும். அந்த கனவில் நான் உன்னை அழைத்துச் செல்வேன். உனக்கு தெரியும் இல்லையா, கனவில் என் வருகை ஒரு தீர்வை தரும். நாளை உன்னில் ஏற்படும் மாற்றத்தை உனக்கே நம்ப முடியாது. நீ புன்னகையுடன் எழுந்து உன் கண்ணாடியில் உன்னை பார்க்கும் போது நீ ஒரு புதிய அழகு, புதிய ஒளி, புதிய நம்பிக்கை, புதிய சக்தியுடன் இருக்கப் போகிறாய். நீ செய்த நன்மைகளுக்கு பழிவாங்கினவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இடரிலும் நீயாகவே பிம்பமாக நிற்கிறாய். நீ இல்லை என்றாலும் அவர்களுக்கு நீ இருக்கிறாய். அதுவே என் சட்டம். ஒருவரை நம்பி அன்பு செலுத்தியதை தவறாக நினைத்து வலியாக விலகி சென்றவர்கள் இப்போது சுவாசமே பாரமாக வாழ்கிறார்கள். உன் இதயத்தில் ஏற்படும் ஒரே ஒரு சலனத்திற்கே நான் காரணமாயிருப்பேன். நீ இன்று வரை காத்திருந்த எல்லா ஆசைகள் பயிராக முளைக்கும். ஆனால் நீ காத்திருக்கும் பொறுமைதான் இதற்கான உரம். என் தங்க பிள்ளையே, நீ கண்ணீர் சிந்திய இரவுகள் வீண் போகவில்லை. அது வேரூன்றி விட்டது. இப்போது பூக்கும் காலம். செழிப்பும் வளமும் சேரும் நாட்கள் வந்துவிட்டன. நீ செய்வதை விட்டுவிடாதே. யாரும் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்து நீ உன் பாதையை மாற்ற வேண்டாம். உன்னால் முடியும். நீ ஆரம்பித்த வழி என்பது உனக்கு மட்டும் அல்ல, உன் குடும்பத்தின் மறுமலர்ச்சிக்காகவும். என்னால் முடிந்தால் உன்னை அந்த எதிரிகளின் வீட்டு வாசலில் சத்தமில்லாமல் அனுப்பி அவர்களின் சுவாசத்தில் உன்னுடைய நம்பிக்கையை கலக்க வைக்கிறேன். அவர்கள் உன்னை இழந்ததற்காகவே தவிக்கட்டும். ஆனால் நீ மகிழ்ச்சி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு நிமிஷமும் இனிமையாக இருக்க என் வாக்குத்தத்தம். நீ இன்று தப்பித்து கொண்டு வந்த நிமிஷத்திலிருந்து நான் உன்னை என் கரங்களால் தாங்கிக் கொண்டேன். உன்னால் மட்டும் சொல்ல முடியாத அந்த ரகசியங்கள் என் செவிகளில் ஏற்கனவே ஒலித்துவிட்டன. யாரோ ஒருவரிடம் பகிர வேண்டுமென்று நீ ஏங்குகிறாய். ஆனால் யாரும் நம்பிக்கையை கொடுக்கவில்லை. ஆனால் என் சந்நிதியில் பேசு. உன் வார்த்தைகள் எனக் கேட்டபின் வெறும் வார்த்தைகளாக இல்லை, அது தீர்வாக மாறும். நீ வைத்த கண்ணோட்டத்தில் நான் வருகிறேன். என் வருகை தாமதமானாலும் தீர்வு தாமதமாகாது. நீ என்னை விழிக்கையில் தேடாமல் மனதின் அமைதியில் தேடு. என் பதில் உன் மனதின் நடுவில் ஒலிக்கும். நீ எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை உன்னுடைய உள்ளம் சொல்கிறது.
அதனைக் கேள். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ இன்று வரை யாரிடமும் பகிராத ஒரு உண்மையை என்னிடம் பகிர்ந்தால், அதே நொடியில் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாயில் திறக்கப்படும். உன்னுடைய நண்பனாக இருந்தவன் உன் எதிரியாக மாறினான். ஆனால் நீ எதிரியாக செயல்படவில்லை. அதுவே உன் உன்னதம். அந்த உன்னதம் உன்னை உயர்த்தும். அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். நீ இன்று முதல் வானத்தை பார்த்து என் பெயரை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உன்னிடம் காத்திருக்கும் சக்திகளை நான் தூண்டுகிறேன். ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருப்பேன். உன் பாதை தெளிவாகும். நீ கண்ட கனவு உன் விழிகளில் தங்காமல் உன் வாழ்வில் நடக்கும். என் தங்க பிள்ளையே, இந்த வாரம் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. யாரும் எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி உன் வாசலில் வந்து நிற்கப் போகிறது. அதை உனது நம்பிக்கையால் வரவேற்க வேண்டும். இன்று என்னை ஒரு நிமிடம் மட்டும் முழுமையாக நம்பிப்பார். உன் வாழ்க்கையை மாற்ற உன் எதிரிகள் எதையும் செய்ய முடியாத நிலையை நான் உருவாக்கிவிட்டேன். நீ மட்டும் அதை உணர்ந்தால் போதும்.